கணனியும் கைபேசியும் களங்கங்களின் வடிவமாக மாறியுள்ளன. கேள்விக்குறியாக்கப்பட்ட 36 சிறுவர்களின் எதிர்காலம். இன்று உலகளவில் பேசப்படும் வல்லரசு வேலையான எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் பற்றி உலகமே பேசிக் கொண்டிருக்கிறது. அதில் பேசப்படுபவர்கள் அனைவரும் பிரபலமானவர்கள். ஒரு தனித்தீவில் அரங்கேற்றப்படும் பாலியல் நாடகத்திற்கு கதாபாத்திரங்களாக 13 வயது முதல் 16 வயதான பெண் குழந்தைகளை பயன்படுத்திய ஜெஃப்ரி எப்ஸ்டீபனை பற்றியும், அவரது கைதுக்கு பின்னால் இடம்பெற்ற தற்கொலை மரணத்தையும், அதன் பின் இன்று வரை வெளிவரும் அதிர்ச்சி புகைப்படங்கள், வீடியோக்கள், இமெயில்களை பற்றி பேசி வருகிறோம். அதனை கேட்கும் பொழுது கூட நம் வீட்டில் அந்த வயதை ஒத்த பெண் பிள்ளைகள் இருப்பது கண்ணுக்கு முன் தெரிந்தாலும், அந்நிய தேசத்தில் எங்கோ யாருக்கோ எப்பவோ நடந்ததாக கடந்து சென்று விட்டோம். ஆனால் இன்று இலங்கையில் இச்சம்பவத்தை ஒத்த இன்னொரு சம்பவம் வெளியாகி அதிர்ச்சி அளித்திருக்கிறது. கண்டி பேராதனை பகுதியில் 36 சிறுவர்கள் 5 பேரால் தொடர் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய 2 போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் பொறியியலாளர், மற்றவர் எண்ணெய் வியாபாரி. இவர்களை கைது செய்து விசாரணைக்குட்படுத்தப்பட்ட பொழுது இச்சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 3 விடயங்கள் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவமானது 13 வயது சிறுமிகளை இலக்கு வைத்து சமூக ஊடகங்கள் வாயிலாக அவர்களுடன் நட்பை பேணி அதன் பின் அவர்களை அழைத்து துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியுள்ளனர். மேற்படி சிறுமிகளை தவறாக கையாளும் பொழுது இரகசிய கேமராக்கள் மூலம் அவர்களை வீடியோ எடுத்து அதன் பின் சிறுமிகளுக்கு அந்த புகைப்படங்கள், வீடியோக்களை காட்டி அவர்களை தொடர்ந்து மிரட்டி மீண்டும் மீண்டும் இந்த குற்றச் செயலை புரிந்துள்ளனர். சிறுமிகளும் இச்செயற்பாட்டை வீட்டிலோ பாடசாலையிலோ சொல்வதற்கு பயந்துள்ளார்கள். காரணம், சிறுமிகளை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியவர்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் அழைக்கும் பொழுது அந்த படங்களை காட்டி எம்முடன் ஒத்துழைக்காவிட்டால் இந்த படங்களை சமூக ஊடகங்களில் பதிவேற்றுவோம் என்ற நிர்பந்தத்தில் அவர்களும் இணங்கியுள்ளனர். 3 வெவ்வேறு பிரதேசங்களில் இச்சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டுள்ளன. சம்பவங்களை அரங்கேற்றியவர்கள் போட்ட திட்டம் மிகச் சூட்சுமமானது. பாடசாலை நேரம் தவிர்ந்த மாலை நேர வகுப்புகளுக்கு செல்பவர்களிடம் தமது தொடர்புகளை தொடர்ந்து பேணி அவர்களை அழைத்து சென்றுள்ளனர். இதுவரை வெளிவந்த தகவல்களுக்கு அமைய 36 சிறுவர்கள் பற்றிய விவரங்கள் போலீசாருக்கு கிடைத்துள்ளது. ஆனால் மேற்படி சந்தேக நபர்களை விசாரித்து அவர்களது தொலைபேசி, கேமரா மற்றும் கணனிகளை பரிசோதிக்கும் பொழுது இவ்வாறான சம்பவங்கள் மேலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவே போலீசார் தெரிவித்தனர். இதனை ஒரு செய்தியாகவோ சம்பவமாகவோ நாம் கடந்து செல்ல முடியாது. காரணம், இது ஒரு சிறுவர் துஷ்பிரயோகம். இன்று நமது நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார சுமை காரணமாக பிள்ளைகளை நம்பி பெற்றோர் தனித்து பிள்ளைகளை வெளியில் அனுப்பும் நிலை அதிகரித்துள்ளது. காரணம், பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்வது. சிறுவர்கள் கையில் போன் இருக்கிறது, அவர்கள் எங்கு நிற்கிறார்கள் என்று போன் பண்ணி கேட்கலாம் என்ற எண்ணத்தை இன்றைய சிறுவர்கள் தவறாக பயன்படுத்துவதுதான் வேதனையான விடயம். இந்த இடத்தில் சிறுவர்களை குறை கூற முடியாது. காரணம், இலங்கையில் சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களுக்கான தடை இல்லை. தெரிந்தவரோடு உறவாடும் நேரத்தை விட தெரியாதவரோடு அறிமுகமாகும் இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ், எஃபி ஃப்ரெண்ட்ஸ் என்றுதான் பலரது உரையாடல்கள் இருக்கிறது. அவ்வாறு சிறுவர்கள் சமூக ஊடகங்களில் அதிக நேரத்தை செலவிட முக்கிய காரணம் பெற்றோர் என்றே சொல்ல வேண்டும். 12 வயது சிறுமிக்கு ஸ்மார்ட் போன் தேவைதானா என்ற சிந்தனை முதல் பெற்றோருக்கு வர வேண்டும். அதன் பின் பிள்ளைகள் போன் எடுப்பதை அவதானித்தால் அவர்களின் செயற்பாட்டை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கே உரியது. இவற்றுக்கப்பால் பாடசாலை நேரத்தை தவிர பிள்ளைகள் ஏனைய செயற்பாடுகளுக்கு செலவிடும் நேரத்தை அவை தீர்மானிக்க வேண்டிய இடத்திலும் பெற்றோர்கள் தான் இருக்கிறார்கள். இன்றைய கல்வி செயற்பாட்டில் இதர பாட கற்க நெறிகள் முதன்மைப்படுத்தப்பட்டு அதன் புள்ளிகள் பல்கலைக்கழக வெட்டு புள்ளிகளுடன் இணைக்கப்பட்டு பல்கலைக்கழக வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுவதை நாம் உணர்கிறோம். எனவே பிள்ளைகளை விளையாட்டு, உடற்கல்வி, நாடகம், இசை, பரதம் என்ற மனோதிட கலைகளுக்குள் உள்ளீர்த்தால் பிள்ளைகளின் சிந்தனைகள் இதர பாட செயற்பாட்டுக்குள் இருக்கும். பிள்ளைகளுக்கு சமூக ஊடகத்திற்குள் நுழைவதற்கான நேரம் மிக குறைவாக இருக்கும். சமூக ஊடகங்களை கையாளும் திறன் கொரோனாவுக்கு முன் சிறுவர்களுக்கு தெரிந்ததே இல்லை. கொரோனா காலத்தில் நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட கணனியும் கைபேசியும் இன்று களங்கங்களின் வடிவங்களாக மாறியுள்ளன. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கான பாதுகாவலர்கள் நீங்கள்.
பிள்ளைகளின் செயற்பாட்டை அவதானிக்க வேண்டிய முழு பொறுப்பும் உங்களுக்கே உரியது. சிறுவர்களின் உலகம் அழகானது. அதனை அழகாக்குவதும் அலங்கோலமாக்குவதும் பெற்றோர்களின் கைகளிலேயே உள்ளது.